friends, praise the Lord. Today Bible words, நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. 1 தீமோத்தேயு 6:11 இப்படியாக சொல்லப்பட்டுள்ளது. ஸோ நாம் இவைகளை தான் நாம் நாட வேண்டும். அதுக்கு முன்னாடி நம்ம எவைகளை விட்டு ஒழிய வேண்டும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உலகத்தையும் ஐஸ்வர்யம், பண ஆசை, இச்சை இவைகளை எல்லாவற்றையும் நம்மை விட்டு அகற்றிவிட்டு நம்ம நீதி உள்ள பிள்ளைகளாய் தேவனுடைய பிள்ளைகளாய் நம்ம வாழ வேண்டும். தேவ பக்தியோடு, அதாவது தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளின்படி நடந்து அவர் வழியில் நடப்பதே தேவ பக்தி. ஸோ இப்படியாக நம்ம நடந்து விசுவாசத்தோடு தேவன் நம்மோடு இருக்கிறார், அவர் நமக்கு எல்லா காரியங்களையும் அருமையாக வாய்க்க செய்வார் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நம்ம காணப்பட்டு அன்பையும் நம்ம எல்லாருக்கிட்டையும் சரிசமமாக பகிர்ந்து அன்புள்ளவர்களாகவும் பொறுமையுள்ளவர்களாகவும் எதுக்கும் கோவப்படாமல் நீடிய பொறுமையுள்ளவர்களாகவும் சாந்த குணத்தோடு நாம் காணப்பட வேண்டும். ஸோ இவைகளையே நாம் அடையும்படி நாட வேண்டும். ஸோ இப்படியெல்லாம் நம்ம இருக்கும் பொழுது தேவன் நம்மை அதிகமாய் ஆசீர்வதித்து நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், ஹாவ் அ நைஸ் டே.